ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் பிரியாணி, அதுவும் நம்ம இன்றைக்கி குக்கரில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம பிரியாணிலாம் செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த பிரியாணியில் அந்த வாசனை வந்து கண்டிப்பாக இருக்கும். சில நேரங்களில் போட்ட உடனே பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். ஸோ நீங்கள் வெங்காயம் வந்து நல்லா கலர் நல்லா மாறி வரணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த கலர் நல்லா மாறி வந்துடும். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்குனீங்க அப்படின்னா தான் அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ தக்காளியோட ரேட் அதிகமாக இருக்கிறதுனால தக்காளி கம்மி பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நம்ம வந்து எலுமிச்சம்பழ ஜூஸு அப்புறம் வந்து கொஞ்சமாக தயிரெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்ததுனால கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைம் ஆச்சு. அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா புளிப்பு வந்து அதிகமாக புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப புளிப்பாக வந்து நீங்கள் தயிர் சேர்த்திங்க அப்படின்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும். ஸோ அதனால் அதிகமாக புளிப்பு இல்லாத தயிராக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ அந்த நல்ல பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி பொடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி காரப்பொடி வந்து 1 டீஸ்பூன்லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்ல காரமான மிளகாத்தூள். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூடயே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் புதினாவும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க. ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப அப்போ தான் நல்லா இருக்கும். ஸோ ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, இந்த டைமில் தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். சப்போஸ் நீங்கள் சிக்கன் வந்து வதக்கி செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ நான் வந்து இப்போ தண்ணியோட அளவு சொல்லிடுறேன். நான் வந்து 2 கப்பு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா 3 கப்பு தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதனால் 2 டம்ளரில் நான் அரிசி எடுத்திருந்தேன். 3 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறனால 1க்கு 1.5 அளவு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சிக்கனை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து மசாலா வந்து ஊற வச்சுருந்தேன். கொஞ்சமாக தயிர், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னுமே கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட வேறு எந்த மாவு ஐட்டம்ஸும் வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறும் எண்ணெயில் இப்போ நான் சொன்ன பொருட்கள் மட்டும் சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சிட்டு நம்ம அந்த பிரியாணியில் சேர்க்கும் போது இந்த சிக்கன்லேயுமே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே டைரெக்டாக வதக்கும் போது அந்த சிக்கனில் வந்து ஒரு ஃப்ளேவரே இல்லாமல் ரைஸில் மட்டும்தான் ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, ஆனால் இதில் வந்து சிக்கன் பீஸ்லேயுமே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக ரொம்ப வந்து பொரிச்சிடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு இதில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 70% இதில் வந்து நீங்கள் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 30% வந்து அரிசி வேகும் போது உங்களுக்கு கரெக்டாக வெந்துடும். ஏன்னா பிரியாணி அரிசி நம்ம வந்து ஒரே ஒரு விசில் தான் விடுவோம் இல்லையா, அதனால கரெக்டாக உங்களுக்கு ஈவனாக வெந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் பண்ண முடியும். ஸோ சிக்கன் வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், லைட்டாக வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன்.
ஸோ சிக்கன் வந்து ஒரு 70% வெந்தால் போதும். இந்த அளவு பார்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லா சிக்கனையுமே நான் பொரிச்சு வச்சிடுறேன். பொரிச்சு வச்சதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றிருந்தோம் இல்லையா, அது கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளார நம்ம சிக்கனையும் பொரிச்சிட்டோம். ஸோ அதனால் உடனே நம்ம இப்போ இதில் தூக்கி போட்டுடலாம். இப்போ கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக இன்னுமே மல்லி இலை இதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த டைமில் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா வேணும் அப்படின்னா பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு கூட இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து நல்லா ஒரு வாட்டி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா உடனே அரிசி போட வேண்டாம். அந்த சிக்கன் வந்து பொரிச்சிட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ மறுபடியும் மிச்சம் இருந்த சிக்கனையும் நான் பொரிச்சிட்டு அதையுமே நான் சேர்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து பிரியாணிக்கு ஆல்ரெடி நிறையவே எண்ணெய் சேர்த்துருக்கோம். இன்னும் பொரிச்ச சிக்கனையும் சேர்த்ததுக்கப்புறமா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நிறையா இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இதுக்கு மேலே நெய் இதெல்லாம் வந்து சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இதுவே உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். ஸோ உப்பு காரம் இதெல்லாம் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு காரத்தை நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு உப்பு கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பிரியாணி செய்யும்போது உங்களுக்கு அந்த ரைஸில் போய் உங்களுக்கு அந்த உப்பு பிடிச்சி கரெக்டாக வரும். ஏன்னா ரொம்ப கரெக்டாக வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த பிரியாணி செஞ்சு முடிச்சோடதுக்கப்புறமா வந்து சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு டேஸ்ட் நல்லாவே வரும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நம்ம லாஸ்ட்டாக இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி புழிஞ்சதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் போல் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்ச அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு விசிலில் சீக்கிரமாகவே வந்துடும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அரிசி வந்து நீங்கள் ஒரு 15 நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் வைங்க. அதிகபட்சமாக அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே கூட நீங்கள் வைக்கலாம். ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். இப்போது அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சிக்கனும் அரிசியும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அரிசி வந்து நம்ம போட்டதுக்கப்புறமா அப்படி டைரெக்டாக நீங்கள் வந்து குக்கர் மூடுறதோட இந்த மாதிரி நல்லா ஒன்ஸ் கொதித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் குக்கர் மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுருங்க. நல்லா பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வெந்து வந்துடும். இதுக்கு மேலே பிரியாணி மசாலா வேணும் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை புதினா இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக மேலே வந்து தூவி விட்டுருங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு நெய் வந்து ஆப்ஷனல் தான். நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நிறையாவே ஆயில் இருக்குங்கிறதுனால நான் நிறைய நெய் சேர்க்கலை. சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடிடுறேன். மூடிட்டு பார்த்திங்கன்னா விசில் போட்டுருவோம். விசில் போட்டுட்டு கரெக்டாக ஒரு விசில் வச்சுக்கோங்க. எப்பயும் சொல்கிறது தான், ஒரே ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் சிம்மில் வைங்க. ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து பிரியாணி ரெடியாகி வந்துடும். ஸோ நான் வந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சிம்மில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுருங்க. ஏன்னா அந்த விசில் அடங்குற வரைக்கும். ஏன்னா விசில் இருக்கும்போது நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த தம் கிடைக்கும் இல்லையா, அதனால் விசில் வந்து அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராகவே உங்களுக்கு அந்த ரைஸ் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ லைட்டாக வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், கிண்டி விடுறேன். ஸோ அடியும் பிடிக்காது உங்களுக்கு. நீங்கள் சிம்மில் வைக்கிறதுனால நீங்கள் கூட ஒரு விசில் வைக்கலாம். நம்ம வைக்கும்போது என்ன ஆயிரும்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஒரே ஒரு விசில் வச்சுட்டு நம்ம சிம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சாதமும் உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரும். அதே மாதிரி அதில் இருக்கிற சிக்கனுமே நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அது வந்து பொரிச்சு தானே போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப பக்காவாக உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.